வியூவர்ஸ் வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். நம்ம வேலூரில் செத்துவாச்சேரிங்கிற பிளேஸில் உட்டன் ஸ்டைலில் கஸ்டமரோட ரெக்ரூட்மெண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாப் ஹேண்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். வந்து யூபிஎஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கீழே இருக்குது, அதுக்கான ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான வென்டிலேட்டரும் இங்கே நம்ம வச்சு கொடுத்து இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அவங்க சிவிலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் டோர் மட்டும் போட்டு நீட்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு காம்பினேஷன் என்னென்னா, மார்பிளில் வந்து ஃபுல்லாகவே ஐவரி காம்பினேஷனில் கொடுத்துட்டு கீழே வந்து டார்க் கொடுக்கும்போது ஸோ கஸ்டமர்ஸோட நீடு அவங்க கேட்ட மாதிரி நம்ம அலுமினியமில் பண்ணி கொடுத்துருக்கோம். அலுமினியமில் எஸ்எஸில் பவுடர் கோட்டிங்கில் உள்ளே வர கல்ஃபு சாம்பிள்ஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபயர் ரெசிஸ்டண்ட் ஆகட்டும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இன்பில்ட்டாகவே வந்துடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 15 to 20 இயர்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷிங்க்கு வைக்கிறதுக்காகவும் எல்லாமே இங்கே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கும் இந்த காம்பினேஷனும் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷனும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுக்கும். ஒரு ஷோட் கேஸ் மாதிரி இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே எந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் ஒரு யூனிக்காக ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் அழகுப்படுத்தணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீடை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். நம்ம வேலூரில் செத்துவாச்சேரிங்கிற பிளேஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோமுக்கு வந்து 2 BHK ஹோம். இதுக்கு வந்து ஃபுல்லாகவே இன்டீரியர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டைப்ஸ் ஆன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ் இப்போ ஹாலில் என்ட்ரானமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டு. ஸோ ஹால் வந்து ரொம்ப சின்ன ஹால் தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெட்டீரியல்லே ஒரு டிவி யூனிட்டு பேக் பேனல் கொடுத்து ஒரு பாக்ஸ் அடித்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்டைலில் கஸ்டமரோட ரெக்ரூட்மெண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம மெட்டீரியல் தான், ஹெவி UPVCயில் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி இவங்க சிவிலில் வந்து இந்த பாக்ஸ் டிவி யூனிட்டுக்கான ஒரு கேப் கொடுத்தனால நம்ம அதில் பேனலிங் பண்ணிட்டு நீட்டாக மேலே ஒரு ரேக்கும் கீழே வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வால்லே வந்து டிவி யூனிட் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம், கீழே திங்ஸும் வச்சுக்கலாம். கீழே இதுக்கு கிளீமே மற்ற இந்த டிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். கீழே வந்து ட்ராயர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாப் ஹேண்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேர்கேஸ்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்டீலில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மற்ற இருக்கிற பிளேஸ் எல்லாமே கவரப் பண்ணிவிட்டு வால் பேனலிங் பண்ணி நீட்டாக பேனலிங் பண்ணி. ஸோ இதனால் என்னென்னா, எதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பிடிக்கும்போது எதுவுமே இந்த வால் வந்து பில்லரில் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேனலிங் ஒர்க் மேக்ஸிமம் பண்ணுறது. ஹால் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவில் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டோர்ஸ் நம்ம வச்சு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்து UPS அந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கீழே இருக்குது, அதுக்கான ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான வென்டிலேட்டரும் இங்கே நம்ம வச்சு கொடுத்து இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே டைனிங் ஏரியாவில் வேறு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷ் பேஷனோட ஹேண்ட் வாஷோட செட்டப் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே வால் பேனலிங் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே டைனிங் ஏரியாவில் நம்ம வந்து பூஜா யூனிட்டை இவங்க ஆல்ரெடி சிவில் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே அவங்க சிவிலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் டோர் மட்டும் போட்டு நீட்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாமே இன்பில்ட்டாக வரனால பூஜா யூனிட்டுக்காக நம்ம மெட்டீரியல் ரொம்பவும் பெஸ்ட்டான மெட்டீரியல். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் யோசிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜா யூனிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க சிவிலில் கடப்பாக்கல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரேம் பண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டும் அதே தான், நம்ம டோர்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு காம்பினேஷன் என்னென்னா, மார்பிளில் வந்து ஃபுல்லாகவே ஐவரி காம்பினேஷனில் கொடுத்துட்டு கீழே வந்து டார்க் கொடுக்கும்போதும் ஒரு சின்ன ஒரு இது தான் ஸ்பேஸு, சின்ன ஒரு வாட்ரூஃப் தான் இது. பட் இது இந்த லாஃப்டோடு இது பார்க்கும்போது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் நல்லாவும் காம்பினேஷன்ஸ் நல்லா இங்கே சூட்டப் ஆகிருக்கு. ஸோ இவங்க ஆல்ரெடி எல்லாமே சிவில் இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து கலப்பகள் போட்டு எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிச்சன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் ஓப்பன் கிச்சனு, ஒரு சின்ன கிச்சன் தான். ஸோ ஆல்ரெடி இவங்க பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லாம் இவங்களே சிவிலில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வால் பேனலிங் பண்ணி எந்தளவுக்கு அந்த ஃபில்லரை வந்து கவரப் பண்ணி வால் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பாட் லைட்டு ஹேங்கிங் லைட்டெல்லாம் கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ கஸ்டமரோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன் கிச்சன் நான் லேட்டாக வந்த ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்னா, கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனில் சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம மெட்டீரியல் தாங்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூபிவிசி ஆகட்டும் அலுமினியம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். கிச்சன் வந்து அலுமினியமில் பண்ணி மற்ற எல்லாம் யூபிவிசியில் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸு. ஸோ கஸ்டமர்ஸோட நீடு அவங்க கேட்ட மாதிரி நம்ம அலுமினியமில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அலுமினியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸும் எல்லாமே வந்து லக்ஸரியாகவும் இருக்கும். ஒரு ஃப்ளைவுட்டில் வந்து பண்ண ஃபினிஷிங்ஸ் இருக்கும், அக்ராலிக் ஃபினிஷிங். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே டோர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸு. ஸோ எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்ட் வச்சு அலுமினியமில் எஸ்எஸில் பவுடர் கோட்டிங்கில் ஒரு உள்ளே வர கல்ஃபு சாம்பிள்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸு. ஜஸ்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் அவங்க கடப்பாக்கல்லில் போட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அலுமினியம் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஃபயர் ரெசிஸ்டண்ட் ஆகட்டும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இன்பில்ட்டாகவே வந்துடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 15 to 20 இயர்ஸ் அப்படியே இருக்கும். இந்த அக்ராலிக் ஃபினிஷிங் ஃபேர்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது, ரஸ்ட் ஏறாது. ஸோ இதெல்லாம் தான் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட்ஸு. ஸோ கரையான் பிரச்சனை மெயினாக இருக்காது ஃப்ளைவுடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கோல்டும் இந்த கலர் காம்பினேஷனும் வந்து லக்ஸரி ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ பார்க்கவே நமக்கு சின்ன கிச்சனாக இருந்தாலுமே நம்ம இந்த ஒர்க் ஹால்லேருந்து நல்ல வியூ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கிச்சன் தான் நமக்கு வந்து இங்கே வந்து இந்த வீட்டில் நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நல்லாவே இந்த வீட்டை எடுத்து காட்டுங்க. ஸோ இதுதான் இந்த கிச்சனில் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ரூம்ஸ்க்கு. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ வியூவர்ஸ் மேலே வந்து பார்த்தோன்னே இது ஒரு ஸ்மால் லிவிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷோட்கேஸ் ஒன்று ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணிவிட்டு கிளாஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதில் எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே வாஷ் பேஷன் வரப்போகுது, எனக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் வேணும் அப்படின்னு. இந்த யூனிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரீயூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷிங்க்கு வைக்கிறதுக்காகவும் எல்லாமே இங்கே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேஸ்ட்டான துணி எல்லாமே இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி அந்த அதுக்கு நீடடான பொருள் எல்லாமே கீழே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ட்ரெஸ் ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோப் செட்டப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வென்டிலேட்டரும் எல்லாமே நம்ம வச்சு இது பண்ணி கொடுத்துருக்கோம். இது செகண்ட் பெட்ரூம். இப்போ இந்த பெட்ரூமில் வந்து நார்மலாக எல்லாருமே வந்து இது பார்த்த உடனே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல் அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க வந்து கடப்பாக்கள் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் கீழே ரூமில் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு மட்டும் ஒரு கபோர்ட் மாதிரி சிவிலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அது டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரோப் செட்டப் மாதிரி இவங்க சிவில்லே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால இது அவுட்லுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வார்ட்ரோப் செட்டப் மாதிரியே இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியலே பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஆல்ரெடி இவங்க எல்லாமே கடப்பாக்கல்ல எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டார்க் கலரில் சில்வர் எஸ்எஸில் இன்ச்சஸ் இது ஹேண்டில்ஸ் கொடுத்து போட்டனால லுக் வைஸும் நல்லாயிருக்கு. இந்த டார்க் வித் மேலே லாஃப்ட்டுக்கு ஐவரி காம்பினேஷன் போகும்போதும் நார்மலாக சிங்கிள் கலரில் போவாங்க. சிங்கிள் கலரும் நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனும் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷனும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். கண்டிப்பாக பார்க்கவும் லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம மெட்டீரியலே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு கீழே இது ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரியோ இல்லை வந்து ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் இது இருக்கணும். இங்கே வந்து சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு பேனலிங் பண்ணி ரேக் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம தனியாக எதுவும் பண்ணல. இந்த பேனலிங்லேயே ஜஸ்ட் ஒரு மிரர் வச்சு கொடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஆல்ரெடி கடப்பாக்கல் சிவிலில் இவங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டோர் மட்டும்தான் போட்டு கொடுத்துருவோம். ஸோ மேலே எல்லாமே லாஃப்ட்டு கவர் பண்ணிட்டு 3 டோர் செட்டப்ஸில் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது திங்ஸ் வைக்கிறதுக்கு இடிக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இவ்வளோ அப்படியே டோர்ஸ் போடும்போது ஆக்சுவலாக எங்கள் லாஃப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு 3.5 மேலே 4 ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். 4 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணது. இது வந்து 3rd பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சைடு மட்டும் கபோர்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்ரெடி அவங்க சிவிலில் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் அதே சேம், இந்த ரூம் எல்லாமே சேம் காம்பினேஷன் தான், டார்க் அண்ட் ஐவரி காம்பினேஷன். ஸோ
ஸோ டார்க்கில் பண்ணும்போது இது ஃப்ளைவுட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவில் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இது டோர் மட்டும்தான் அவங்க பேனலிங் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே லாஃப்ட் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ஷோட் கேஸ் மாதிரி இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் ஒரு யூனிக்காக ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லாமே பேனலிங் பண்ணிவிட்டு கிளாஸில் டோர்ஸ் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழேயும் அதே மாதிரி டபுள் டோர் போடாமல் மேலே கிளாஸு கீழே வந்து நம்ம மெட்டீரியல் டோர் போட்டு காம்பினேஷனில் இது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஒட்டியே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஜஸ்ட் ஒரு பேனலிங்கு, ஒரு மிரரு, கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வேலூரில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் எந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் அழகுப்படுத்தணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீடை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக A1 இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு ஓவரால் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் அண்ட் பார்த்திங்கன்னா கேரளா எல்லா பக்கமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் என்கொயரிஸுக்கு எதுக்குமே எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கால் பண்ணலாம். தேங்க்யூ.